திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அரசன் அல்லவா, மறுக்க முடியாமல் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அக்கமாதேவி அரசனிடம் வேண்டுகோள் வைக்கிறார். நான் திருமணம் செய்து கொள்கிறேன், ஆனால் சிவபூஜையில் நான் ஈடுபட்டிருப்பேன். சிவனடியார்களை நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன், விருந்தோம்பல் செய்வேன். சிவபூஜையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, சிவனடியார்களை விருந்தோம்பல் செய்யும் பொழுது என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அக்கமாதேவியுடைய கட்டளை. அவர்கள் கேட்டு பெறுகின்ற வரம் அரசனை மணந்து கொள்வது. அக்கமாதேவியினுடைய அழகில் மயங்கிய அரசன் திருமணம் முடிந்தால் போதும், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி எல்லா கட்டளைகளுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு. திருமணம் முடிந்த பிறகு அக்கமாதேவியினுடைய மனம் சிவனை கணவனாக தெரிந்து கொள்கிறது. சிவ வழிபாட்டிலேயே ஈடுபட்டு இருக்கிறாள். அரசன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கோபம் வருகிறார். அக்கமாதேவி, நான் அரசனை விட்டு பிரிக்கிறேன், இந்த அரசனை விட்டு பிரிக்கிறேன் என்கிறார். நீ பிரிவதாக இருந்தால் உன்னுடைய ஆடை அணிகலன்கள், உனக்கு சொந்தமான அத்துணை செல்வங்களும் எனக்கு சொந்தமானது என்கிறார். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அக்கமாதேவி உடனடியாக அனைத்தையும் களைந்து தூக்கி எடுக்கிறார். அவருக்கு சிகையானது, முடியானது உடல் முழுவதும் வளர்ந்து அவருடைய மானத்தை காப்பாற்றுகிறது. சிவபெருமான் அப்படியாக அக்கமாதேவிக்கு வரமளிக்கிறார். நமது நாயன்மார்கள் போல கர்நாடக மாநிலத்தில் அக்கமாதேவி அவர்களை வழிபாடு செய்கிறார்கள். அந்த நாடகம் தான் இப்பொழுது அரங்கேற இருக்கிறது. அரசனுக்கும் அக்கமாதேவிக்குமான அந்த வாக்குவாதம், அக்கமாதேவி சிவபெருமானை அடைகின்ற அந்த காட்சி மட்டும் தற்பொழுது அரங்கேற இருக்கிறது. நாடகத்திற்கான பின்னணி இசை ஆரோன் அவர்கள், இயக்கம் திரு சுரேந்திரன் அவர்கள், கதை திரைக்கதை வசனம் திரு சாய்ராசி அவர்கள். சுரேந்திரன் அவர்களும் அக்கமாதேவியாக செல்வி ஆர் ராதா